வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். சமீபத்தில் கேரளாவில் ஒரு பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இது என்ன விதமான வியாதி அப்படிங்கிற குறித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பலரும் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது அமீபான்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, ஒரு நுண்ணுயிரி. அது பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நீர்நிலைகள், கட்டி கிடக்கூடிய நீர்நிலைகள், ஸ்விம்மிங் பூல் அல்லது ரிவர், ஆறுகள், குளங்கள், இதில் எல்லாம் இருக்கும். இதில் போய் குளிக்க போகிறவங்க, இல்லை டைவ் பண்ணக்கூடியவங்க, ஸ்விம்மிங் பண்ணக்கூடியவங்கக்குள்ளே மூக்குக்குள்ளே தண்ணி போகிற போது இந்த அமீபா மூக்குக்குள்ளே ஏறிடும். அந்த அமீபா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மூக்குக்குள்ளே ஏறி ஆல்ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வாசனை உணரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நர்வ் டிஷ்யூக்குள்ளே என்ட்ராகி அப்படியே மூளைக்குள்ளே போய் மூளை செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அடித்து சாகடிச்சிடும் மனுஷனை. ரொம்ப அதிகமான மரணத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதி, பிரைமரி அமீபா மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர், PAM அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான நோய். அதனால் இது வராமல் தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்கணும். சில ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் நேசல் இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சைனஸ் இரிகேஷன் சொல்லுவாங்க. சைனசைட்டிஸ் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு மூக்குக்குள்ளே ஒரு தண்ணி குழாயை வச்சு அதுக்குள்ளே மூக்கில் தண்ணியை விட்டு அடுத்த மூக்கினுடைய துவாரத்தின் வழியாக தண்ணியை வெளியேற்றுவாங்க. நேசல் இரிகேஷன் பண்ணும்போதெல்லாம் நல்ல சுத்தமான ஸ்டெரைல் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸோ சாதாரண கிடைக்கிற ஏதாவது தண்ணி எடுத்து நம்ம தெரியாதனமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த அமீபா இருந்துன்னு சொன்னால் மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் தீம் பார்க்கெலாம் போய் விளையாட போகிறீங்க, அங்கெல்லாம் நிறைய மூக்குக்குள்ளே தண்ணி போகும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இது நல்ல குளோரினேட்டட் ஸ்டெரைல் வாட்டர் அப்படிங்கிறத திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மிக டேஞ்சரான ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத மறுபடியும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி விளையாட்டுகளை பிள்ளைகள் விளையாடும்போது, சும்மா விளையாட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோஸ் எடுத்து வச்சு பிள்ளைங்க தண்ணி அடித்து விளையாடுவாங்க. அதில் மூக்குக்குள்ளே தண்ணி போச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஒரு பிரெயினை சாப்பிடக்கூடிய அமீபா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். முதல்ல சாதாரணமாக ஃபீவர், ஹெட்ஏக்கு, பேக் பெயின், வாமிட்டிங், நெக் பெயின், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சென்சோரியம் அஃபெக்ட் ஆகி பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுனால பயங்கர கன்ஃபியூஷன், ஹாலுசினேஷன், அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக போய் மரணத்தை தெரிவிக்கும். அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு விஷயங்கள், தண்ணி சம்மந்தப்பட்ட ஏதாவது விளையாட்டு விஷயங்கள் பிள்ளைங்க ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக உடனே ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக அதுக்கு தேவையான செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் டெஸ்ட் தான் இதுக்கு முக்கியமானது. அதாவது முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு தீம் பார்க்கில் விளையாட போனோம், இல்லை வேறு ஏதாவது வீட்டில் ஒரு தண்ணி விளையாடுறாங்க, உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உடனே ஒரு டாக்டர் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரிப்பட்ட டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லா விதத்தையும் நம்ம ஒன்றிணைந்து எடுக்கணும். ஹோமியோபதி மருந்துகளும் உபயோகரமான நிறைய மருந்துகள் இருக்கிறது. இது சம்மந்தமான விவரங்கள் தேவைப்படணும், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். எப்போதுமே எல்லா விதங்களிலும் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயங்களை பேசிக்கிறேன். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.